மத்திய பிரதேசனுடைய முதலமைச்சர் கோயம்புத்தூருக்கு வரும் பொழுது நான் வரவேற்க செல்ல மாட்டேன் என்று சொன்னேன். அதே நான் மத்திய அரசு ராஜ்நாத் சிங் அவர்கள் தமிழகத்திற்கு வந்து கருணாநிதி அவர்களுக்கு ஒரு மரியாதை செய்யும் பொழுது அந்த நிகழ்வுக்கு போயிருந்தேன். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், எதற்காக நாம் இதை செய்கின்றோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மோடி அவர்கள் எப்பொழுதும் அரசியலை ஒரு பக்கமும் தனி மனிதனுடைய வாழ்க்கையை ஒரு பக்கமும் பார்க்கக்கூடிய ஒரு மனிதன். 2017 நவம்பர்ல பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலைஞர் கருணாநிதியுடைய வீட்டுக்கு போனாங்க. வீட்டுல போய் கேட்டாங்க, ஐயா நீங்க எங்கூட வந்துருங்க, பிரதம மந்திரி இல்லத்துல தங்குங்க, டெல்லியில ஒரு 15 நாள் எங்கூட நீங்கள் வர வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. 15 நாள் என்னோடு இருந்து விட்டு திரும்ப நீங்க தமிழகத்திற்கு வாங்க. நம் பிரதமர், நம்முடைய தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 2017 நவம்பர்ல கலைஞர் கருணாநிதியுடைய இல்லத்திலே சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தையே அரசியலை ஒரு பக்கமும் தனி மனிதனுடைய வாழ்க்கையை ஒரு பக்கமும் பிரித்து பார்க்கக்கூடிய ஸ்டேட்ஸ்மேன்ஷிப் ஓடிட்டு இருக்கு. நாம் என்று 100 ஆண்டுகள் கடந்திருக்கக்கூடிய 5 முறை தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்த ஒரு மனிதனுக்கு மரியாதை செய்திருக்கின்றோம். இதே மேடையில கலைஞர் கருணாநிதியை கரெக்ட் சொல்லுவீங்களா? ஆம், தமிழகத்தினுடைய நம்பர் 1 ஊழல்வாதி, எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதே மேடையில மாற்று அரசியல் வேண்டும் என்று சொல்வீர்களா? நிச்சயமாக வேண்டும், எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே நேரத்தில் கலைஞர் கருணாநிதி அவர்கள் தமிழகத்திற்கு செய்திருக்காங்களா? செஞ்சிருக்கிறாங்க. 5 முறை முதலமைச்சராக இருந்து மக்களுக்கு பணி செஞ்சிருக்காங்களா? செஞ்சிருக்கிறாங்க. அந்த இரண்டையும் பிரித்து பார்க்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, அதை உணர்ந்துகிட்டீங்கன்னா மட்டும்தான் இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி will be a matured பொலிட்டிக்கல் பார்ட்டி. ஒரு அரசியல் இயக்கத்திற்கும் ஒரு அரசியல் கட்சிக்கும் இருக்கக்கூடிய அடிப்படை தன்மை என்னன்னா, நம்முடைய அரசியல் என்பது மெச்சூர்டாக இருக்கும். எதை எப்பொழுது செய்ய வேண்டுமோ செய்வதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். அதைத்தான் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். தமிழகத்தில் திமுகவினுடைய கூட்டணியும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி வரும். இன்னைக்கு டிவியை போட்டீங்கன்னா இதான் பேசுவாங்க. எல்லாம் ஏசி ரூம் உட்கார்ந்து விமர்சகர், வலதுசாரி, இடதுசாரி, எத்தனை சாரி இருக்குன்னு தமிழ்நாட்டுடைய மீடியாவை பார்த்தா தான் நமக்கே தெரியும். எல்லாரும் பேசுவாங்க. இல்ல மாநில தலைவராக இருந்த கட்சியில் அண்ணாமலையும் ஒரு தொண்டன் தான். எப்பொழுதும் கூட்டணியே வராது நீங்க சொல்லுங்க பார்க்க. இந்த மீடியா நண்பர்கள் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, நம்மளை அப்படி பிரஷர்ல போகணும் அப்படின்னா தமிழிசை அக்கா யாராச்சும் இருக்கா மைக்க நீட்டி உங்களுக்கும் திமுகவுக்கும் எப்பவுமே கூட்டணி வராது நீங்க சொல்லுங்க பார்க்க. நான் சொல்றேன், இது பாரதிய ஜனதா கட்சியில் ரத்தமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. மத்தியிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் எல்லோரும் இங்க இருக்கக்கூடிய தொண்டர்களை கேட்டுத்தான் முடிவெடுக்கின்றார்கள். காங்கிரஸ் கட்சியில் இல்லாம இருக்குன்னா அது பாரதிய ஜனதா கட்சியில் எப்பவுமே இருக்கு. அதற்கு அச்சாரமாக 2024 பாராளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி தன்னுடைய பலத்தை காட்டி இருக்கிறது. மக்கள் முன்னால் ஒரு மாற்று சக்தியாக நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். தொண்டர்களே, நான் சொன்ன அது பெரிய செய்தியாக எனக்கு தெரியும். இதை நான் யோசித்து, ஆழமாக யோசித்து, நிதானித்து, நன்றாக சிந்தனை செய்து, பாரதிய ஜனதா கட்சியினுடைய எந்த ஒரு தொண்டனுக்கும் மனம் புண்படக்கூடாது என்பதை நன்றாக உணர்ந்து இந்த வார்த்தையை நான் பதிவு செய்கின்றேன். எப்பொழுதும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் திமுகவுக்கும் தமிழகத்தில் உறவு இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். தேசிய கட்சி எப்படி வேணாலும் முடிவெடுப்பாங்க. ஒரு தேசிய கட்சி எப்படியெல்லாம் முடிவெடுக்காது. ஒரு தேசிய கட்சி எப்பொழுதும் தொண்டனுடைய உணர்வுக்கு மதிப்பளித்த தேசிய கட்சி முடிவெடுக்கும். அதுதான் பாரதிய ஜனதா கட்சிக்கும் தேசிய கட்சி என்கின்ற பெயருக்கே ஒரு கெட்ட பெயரை வாங்கி கொடுத்திருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கும் வித்தியாசம். காங்கிரஸ் கட்சியிலே இங்க தலைவர்கள் கிடையாது, அடிமைகள் இருக்கின்றார்கள். அவரெல்லாம் அடிமைகள். இங்க தலைவர்கள் கிடையாது, அடிமைகள். 1971 எப்படி இந்திரா காந்தி அவர்கள் கூட்டணியில் ஆரம்பித்து காங்கிரஸ் கட்சி என்கின்ற கட்சி தமிழகத்தில் காணாமல் போயிடுச்சு. அடிமைகளாக இருந்து கொண்டு அவர்கள் காங்கிரஸ் கட்சி நம்மை பார்த்து கேள்வி கொண்டிருக்கின்றார். ஆனால் நீங்கள் தைரியமாக களத்திலே உங்களுடைய அரசியலை நீங்கள் செய்ய வேண்டும். எந்த விதமான சமரசமும் நம்ம களத்தில் இருக்கக்கூடாது. காரணம், உயிரை கொடுத்து கொண்டிருக்கின்றோம். இல்ல இந்த தீய சக்தியோட அந்த தீய சக்தி கொஞ்சம் தீய சக்தி, அந்த தீய சக்தியோட கூட்டணி வச்சு இந்த சக்தி தள்ளி விட்டுட்டு அவங்கள கொண்டு வாங்க. பவருக்கு வந்தா இதைவிட பெரிய தீய சக்தியாக அந்த தீய சக்தி இருக்கும். அதை தொடர்ந்து தமிழகம் பார்த்து கொண்டிருக்கிறது. அருமை சொந்தங்களே, தொண்டர்களே, இங்க இருக்கக்கூடிய நம்முடைய தலைவர்கள் எல்லோரும் உழைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுடைய உழைப்புக்கு அங்கீகாரம் கொடுக்கும். மாவட்ட தலைவர் கபிலனை 2 நாளைக்கு முன்னாடி கைது பண்ணி 3 நாளுக்கு பிறகு நான் வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கும் திமுகவுக்கும் வாழ்க்கையிலே ஒட்டுறவு இருக்காது என்று சொன்னால் தான் என்னுடைய சேருக்கும் எனக்கும் அது மரியாதை. இங்கே ஒரு தலைவனை இங்கே அமர வைத்துக் கொண்டு
5 நாட்கள் சிறையில் இருந்து வந்த தலைவரை வைத்துக் கொண்டு அரசியல் மாறும், காலல் மாறும், சூழல் மாறும், என்னவெல்லாம் நடக்கலாம் சொல்வதற்கு நான் இங்கே தலைவராக இல்லை, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டராக நான் இல்லை என்று சொல்வேன். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் நீங்கள் தைரியமாக களத்தில் இருக்க வேண்டும். எந்த விதமான சுணக்கத்தையும் எங்கேயும் காட்டாது. நாம் இருவரையும் எதிர்க்க வேண்டும். அடியோடு திராவிட அரசியலை ஒழிக்க வேண்டும். அதற்கான நேரம், அதற்கான காலம். இதை விட்டுட்டோம் அப்படின்னா திரும்ப நமக்கு கிடைக்காதுங்க. எப்போ வரும்? 2026 ஒரு அரிய வாய்ப்பு. இந்த வாய்ப்பை விட்டுவிட்டால் திரும்ப இது போல ஒரு வாய்ப்பு எப்பொழுது வரும் என்பது நமக்கு தெரியாது அன்பு சொந்தங்கள். இதை மாநில தலைவராக உங்களிடம் சொல்வது என்னுடைய கடமையாக நான் கருதுகின்றேன். பொறுப்பை உணர்ந்து பேசுகின்றேன். தொண்டன் என்கிற நிலையிலிருந்து பேசுகின்றேன். இருந்தாலும் என்னுடைய தொண்டனுக்காக பேசுகின்றேன். இங்கே அடுத்த 500 நாட்கள் கடுமையாக களத்தில் வேலை பார்த்தால் மட்டும்தான் 70% வாக்குகள் இன்னைக்கு வெளியிருக்குதுங்க ஐயா. வெளியிருக்கு. திமுக கையில், அதிமுக கையில் இல்லைங்க ஐயா. 70% மக்கள் தான் ஓட்டு போடுறாங்க. 30% ஓட்டு போடல. ஓட்டு போடாத 30% வைங்க. 70% இவர்களுக்கு கிடைப்பது எவ்வளவுன்னு பாருங்க. அதில் இவர்களுக்கு 60% கிடைக்குது, 40% கிடைக்குது. இன்னைக்கு இவ்வளவு மக்கள் வெளியே நின்று கொண்டிருக்கின்றார். 60லிருந்து 70% ஒரு தேர்தலிலும் ஒரு திராவிட கட்சிக்கு வாக்களிக்காம நின்று பார்த்து கொண்டிருக்கின்றார். வாக்களிக்க பிடிக்காதவர்கள் 30%. இன்னொரு கட்சி தோற்கும் என்று தெரிந்தும் திமுக அதிமுகவுக்கு ஓட்டு போடக்கூடாது என்று போடுவர்கள் இவ்வளவு பேர். 60லிருந்து 70% ஓட்டு இன்னைக்கு சாயந்தரம் தமிழகத்தில் திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு அது காத்திருக்கு. நாம் இன்று செய்ய வேண்டிய வேலை, அரசியல் கட்சியாக இருக்கின்றோம், ஆளத் தகுதியான கட்சி என்பதை நாம் நிரூபிக்க வேண்டும். இரண்டுக்கும் ஒரு வித்தியாசம். அரசியல் கட்சிக்கும் ஆளத் தகுதியான கட்சிக்கும் ஒரு சிறிய வித்தியாசம். அதை இன்று நம்முடைய தொண்டர்கள், தலைவர்கள் களத்திலே காட்ட வேண்டும் என்பது என் அன்பான வேண்டும். ஆளத் தகுதியான கட்சி என்ன? முதல் இலக்கணம். ஆளத் தகுதினா என்ன? எல்லோரையும் அளவரைத்து செல்லக்கூடிய பண்பு. ஒரு பேச்சை பேசும் பொழுது நாம் முதலமைச்சராக, நாம் அமைச்சராக, நாம் எம்எல்ஏவாக, நாம் எம்பியாக இருந்தால் எப்படி அதை கொண்டு வருவோமோ அந்த மெச்சூரிட்டி. 3வது, எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தெளிவான தீர்வு. 4வது, தமிழகத்தை முன்னிலைப்படுத்தி தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசியல். 5வது, தேசியம், ஆன்மீகம் எப்பொழுதும் நம்முடைய இரு கண்களாக தமிழகத்தை முதன்மைப்படுத்தும் பொழுது நம்முடைய அரசியல் 2 கண்களாக இருக்கிறது. இதை செய்யும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு திமுகவையும் பிடிக்காது, அதிமுகவையும் பிடிக்காது, பாரதிய ஜனதா கட்சியை கொஞ்சம் பொறுத்திருந்து பார்ப்போம் என்று நினைப்பவர்கள் நம் பக்கம் வர ஆரம்பிப்பார். அதை நீங்கள் செய்ய வேண்டும். அதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு இந்த உள்ளாட்சி தேர்தல். அன்பு சொந்தங்களே, இந்த உள்ளாட்சி தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முடிவு எல்லா இடத்திலும் பாரதிய ஜனதா கட்சி நிற்கும். எல்லா இடத்திலும் நிற்கும். மாமன்றத்தில், பஞ்சாயத்தில், எல்லா இடத்திலும் பாரதிய ஜனதா கட்சி நிற்கும் என்பது நம்முடைய அமைப்பு பொதுச்செயலாளர் கேசவநாயன்ஜி அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய முடிவு. எல்லா இடத்திலும் நிற்கும். நிற்பதற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் உள்ளாட்சி தேர்தலில் ஒரு தொண்டனும் தலைவனும் களம் இறங்க வேண்டும். மக்களுக்கு நாங்கள் சேவை செய்வோம் என்பதை நீங்கள் களத்திலே காட்ட வேண்டும். பாரதிய ஜனதா கட்சி மாற்று சக்தி என்று சொன்னால் 1,12,000 இடத்துல பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள், தொண்டர்கள் உள்ளாட்சி தேர்தலில் நிற்க வேண்டும். 1,12,000 இடத்துல. இதெல்லாம் நிற்கும் பொழுது நம்முடைய பலத்தை மக்களுக்கு காட்டுகின்றோம், நம்முடைய விஸ்தாரத்தை காட்டுகின்றோம். 1,12,000 இடத்துல பெரிய கட்சிகளை நிற்பதற்கு பயப்படுவார். நாம் நிற்கின்றோம். நீங்க ஒருக்கா நின்றுட்டீங்கன்னா அந்த ஏரியால நீங்க தான் தலைவர். பிரச்சனையா இருந்தாலும் உங்க வீட்டுல 6 மணிக்கு உங்க கதவை தான் மக்கள் தட்டுவார். அதையும் நீங்க பார்க்கணும். ஒரு முறை நின்று விட்டால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை எங்களுடைய முதலமைச்சர் அந்த வார்டுக்கு நீங்க தான். எல்லா வார்டுகளுக்கும் சேர்த்து ஒரு முதலமைச்சர் இருக்கலாம், இத்தனை வார்டுகளுக்கு ஒரு எம்எல்ஏ இருக்கலாம். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை உள்ளாட்சி தேர்தலில் இந்த முறை நீங்கள் போட்டியிட்டு விட்டால் எங்களுடைய முதலமைச்சர் அந்த வார்டுக்கு நீங்க தான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். 1,12,000 முதலமைச்சர்கள் ஒன்றாக சேரும் பொழுது 2026 தமிழகத்திற்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய முதலமைச்சர் கிடைப்பார் என்பதை நல்ல புரிந்து. அதற்கு 1,12,000 பேர் களத்தில் நிற்கும். ஆனால் நம்முடைய முதல் சவால் உள்ளாட்சி தேர்தலுக்கு தயாராக களத்திலே நாம் நிற்க வேண்டும். 2வது சவால் 2 கட்சிகளுக்கும் மாற்று நாம் தான் என்பதை நாம் சொல்ல வேண்டும். 3 செயல்களை இருக்க வேண்டும். 4வது சவால் திமுகவுடைய எதிர்ப்பு, அதிமுகவுடைய எதிர்ப்பை சரியாக புரிந்து அந்த எதிர்ப்பை களத்திலே காட்ட வேண்டும். இதெல்லாம் 500 நாட்கள் தாங்க இருக்கு. 2026 இது வராது வந்திருக்கக்கூடிய ஒரு மாபெரும். இதை முழுமையாக இங்க இருக்கக்கூடிய அன்பு சொந்தங்கள் நீங்கள் எல்லோரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அன்போடு உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். அதே நேரத்தில் இருக்கக்கூடிய மண்டல் தலைவர்
சாதாரண வேலை செய்யலீங்க நீங்க. இந்த தேர்தல் ரிசல்ட்டை எப்படி வேணாலும் பார்க்கலாம். ஒரு தண்ணீரை எடுத்து பாதி தான் தண்ணீர் இருக்கு, பாதி தண்ணீர் இல்லை சில பேர் சொல்றாங்க. நான் அப்படி பார்க்கவில்லை. இந்த கோப்பையிலே பாதி தண்ணீரை நற்பி இருக்கின்றோம் என்றுதான் நான் பார்க்கின்றேன். இந்த கோப்பையில பாதி தண்ணீர் நப்பி. சாதாரணமா நீங்க வேலை செய்யலீங்க. தமிழகத்துல 68,045 பூத் இருக்கு. 68,045 பூத். அதுல பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி 7,174 பூத்துல முதலிடத்தில் வந்திருக்கின்றன. 7,174 பூத்துல முதலிடம். இரண்டாவது இடத்துல 18,086 பூத்துல இரண்டாவது. அப்படி என்றால் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி முதலிடம், இரண்டாவது இடம் இரண்டும் சேர்ந்து 25,260 பூத்துல வந்திருக்காங்க. என்ன அர்த்தங்க? 37% பூத் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி முதலிடம் அல்லது இரண்டாவது இடத்தை பிடித்திருக்கின்றன. 37% பூத். இது வளர்ச்சி இல்லைங்களா? உங்களுடைய உழைப்பு இல்லையா? 37% பூத், மொத்த பூத். அப்படி இருக்கும் பொழுது இங்கே திராவிட அரசியல் வெற்றி பெற்று விட்டது என்று எப்படி சொல்ல முடியும்? 37% பூத்துல முதலிடம் அல்லது இரண்டாவது இடத்தில் நீங்க இருக்கிறீங்க. கடுமையா உழைச்சிருக்கிறீங்க. மக்களுக்கு பதில் சொல்லியிருக்கிறீங்க. இவர்கள் சொல்லக்கூடிய பொய்யை உடைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். தினமும் உண்மையை பேசுறேன். இவர்களை எதிர்த்து அரசியல் பண்றேன். திமுக என்கின்ற தீய சக்தியினுடைய கைதுக்கு யாரும் பயப்படாம களத்தில் இருக்கிறீங்க. அன்பு சொந்தங்களே, அன்பு தோழர்களே, தலைவர்களே, மறந்து விடாதீர்கள். பாதி தூரம் தாண்டி இருக்கின்றோம். இன்னும் பாதி தூரம் தாண்ட வேண்டும். இந்த பாதி தூரம் நாம் தாண்ட வேண்டும் என்றால் அரசியல் கட்சியாக இருக்கக்கூடிய நாம் ஆழத்தகுதியான கட்சி என்பதை தமிழக மக்களுக்கு நிரூபணம் செய்ய வேண்டும். அதை அடுத்த 500 நாட்களில் நீங்கள் எல்லாம் செய்ய வேண்டும் என்று பணிவன்போடு உங்களிடம் நான் கேட்டுக்கொள்கிறேன்.